நம்மிடையே நேரலையில் இணைகிறார் ஐநா முன்னாள் அதிகாரி திரு கண்ணன். வணக்கம் திரு கண்ணன். வணக்கம். இப்ப பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்திய தரப்புல இருந்து ஒரு தகுந்த பதிலடி நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்திய ராணுவத்திடம் இருந்து நாம தற்காப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய நகரங்களையும் குறிவைத்து அவர்களுக்கான நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற பாடத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறோம். இனி பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு, இந்திய தரப்புல இருந்து எதிர்வினை எப்படி ஆற்றப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூழல் இன்னும் சில நாட்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு, இன்னும் சில வாரங்கள் கூட தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த போர் நடவடிக்கைகள் முழுமையான ஒரு போராக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. இந்தியா மிக பொறுப்பாக நடந்து கொள்ளும் என்று எண்ணுகிறேன். பாகிஸ்தான் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அதனுடைய பொருளாதாரமும் உலக அளவில் அதனுடைய அந்தஸ்தும் இருப்பதாக நான் கருதுகிறேன். நமக்கு அதிகம் தெரியாத செய்தி என்னவென்றால், பல நட்பு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள், தலைவர்கள் இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று சவுதி அரேபியாவினுடைய துணை வெளியுறவு அமைச்சர் அவர் முன்னறிவிப்பு ஏதுமின்றி டெல்லிக்கு வந்தார். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். சவுதி அரேபியா ஒரு மிக செல்வாக்கான ஒரு நாடு, 2 நாடுகள் மத்தியிலும் பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு நாடு. அதனுடைய சொல்லை கேட்க வேண்டிய நிலையில் 2 நாடுகளும் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். இதற்கு இடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் பாகிஸ்தானுடைய பிரதமரோடும் பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கைகளை பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த 2-3 நாட்களில் இந்தியாவினுடைய கை ஓங்கி இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஆனால் இந்த வெற்றியை ராஜதந்திர வெற்றியாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு நிறைய பிரயத்தனப்பட வேண்டும். அந்த முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருவதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இன்னும் என்ன அந்த ராஜதந்திர நகர்வுல நாம மேற்கொள்ள வேண்டியது இருக்கு? ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் நம்முடைய வலிமையை நிரூபிச்சாச்சு, அவர்களுக்கான அந்த தக்க பாடம் புகட்டும் வகையிலான ஒரு சேதமும் ஏற்படுத்தியாச்சு. இனி ராஜதந்திர நகர்வா நாம என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளணும், அது எப்படியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னு பார்க்கலாம் திரு கண்ணன். நாம அதுக்கான முயற்சி எப்படிலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நேற்றைக்கு முன்தினம்னு நினைக்கிறேன், அல்லது நேற்று முன்தினம் என்று எண்ணுகிறேன், நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஐநா பாதுகாப்பு சபை 15 உறுப்பினர்கள் டெல்லியில் இருப்பவர்கள், அந்த நாட்டினுடைய தூதர்கள் பாகிஸ்தான் தவிர்த்து சியரா லியோன் 15 உறுப்பு நாடுகளில் 1, அதனுடைய தூதர் நம்மிடத்தில் இல்லை. மீதி 13 தூதர்களை அவர்களை அழைத்து நாம் எடுத்த முயற்சிகள், நாம் எடுத்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியும் எதற்காக இதை எடுத்தோம் என்றும் அவர்களை தன்னுடைய சிந்தனைக்கு ஆட்படுத்தும் விதமாக கொண்டு வர முயன்றிருக்கிறார். அது ஒரு முயற்சி. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பில் இருக்கிறார். அமெரிக்கர்கள் நிறைய நம்மோடு இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நமக்கு பெரிய பலமாக அவர்களுடைய அறிக்கை இதுவரைக்கும் இருந்திருக்கு. நான்சி அந்த அம்மா ஹோம்லேண்ட் இன்டெலிஜென்ஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபா இருக்கக்கூடிய நான்சி கபார் அவர்களும் ஒரு பெரிய அறிக்கையை நமக்கு சாதகமாக தந்திருக்கிறார். அமெரிக்க ஆதரவு கூட மட்டும் இதை நம்ம பண்ணிட முடியாது. நமக்கு மற்ற நாடுகள் மத்தியிலும் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத இயக்கங்களுடைய களமாக இருப்பதை நாம் அதை போராடி கொண்டிருக்கிறோம், அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரவாத அமைப்புகளை இன்னும் நம்மால் பயங்கரவாத அமைப்புகள் என்று பட்டியலிட முடியவில்லை. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற இந்த படு பாதக செயலை செய்த அந்த அமைப்பு, அது இன்னும் பயங்கரவாத அமைப்பாக நாம் அதை பலமுறை குறிப்பிட்டும் கூட இன்னும் அதை ஐக்கிய நாடுகள் சபை அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை. அதற்கு காரணம் சீனா பாகிஸ்தானுக்கு தரக்கூடிய ஆதரவு. அந்த ஏப்ரல் 25 ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த தீர்மானத்தில் கூட அந்த இயக்கத்தினுடைய பெயர் குறிப்பிடப்படாமல் வெளிவந்தது. ஆனால் நாம் ராஜதந்திர முறையில் போக வேண்டிய தூரம் வெகு தொலைவு. அந்த தொடக்க நிலை பயணத்தில் நாம் இருக்கிறோம். பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய செயல். அது தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு பிறகும் நம்மால் அதை படுத்த முடியவில்லை, அவர்களை தனிமைப்படுத்த முடியவில்லை. ஒசாமா பின் லாடன் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் அங்கு கொல்லப்பட்ட பிறகும் கூட பாகிஸ்தானை கைவிடுவதற்கு பல நாடுகள் தயாராக இல்லை.
பாகிஸ்தானுக்கு என்று நட்பு நாடுகள் நிறைய இருக்கிறது. சீனா அண்டை நாடு, ஒரு வலுவான நாடு, அந்த நாடு அதற்கு ஆதரவு தருகிறது. இன்னும் பல இடங்களில் இஸ்லாமிய நாடுகள் பல பாகிஸ்தானுக்கு நேசமாகவும் நட்பாகவும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. ஓகே, தொடர்ந்து நாம பேசலாம் திரு கண்ணன்.